ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கம்ப்ரஸர் அண்ட் எடிட்டர் ஆப் இந்த ஆப்போட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த ஆப்பில் நமக்கு என்னென்ன பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வீடியோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைல் சைஸ் நம்ம கம்மி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வீடியோஸ்லாம் வச்சிருப்போம். அதோட ஃபைல் சைஸ் கம்மி பண்ணுறது மூலமாக ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வீடியோ கன்வெர்ட்டர் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு. இது மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோட ஃபைல் ஃபார்மேட்டை வந்து வேற ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ ஃபைல் ஃபார்மேட் வந்து MP4 இருக்கு அப்படின்னா MKV அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ட்ரிம் அண்ட் கம்ப்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோ வந்து பர்டிகுலர் பார்ட்டை வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வீடியோ ஸ்பீட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இது மூலமா நம்மளோட வீடியோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சில ஃபீச்சர் இந்த ஆப்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப்போட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ கம்ப்ரஸர் அண்ட் எடிட்டர் ஆப் இந்த ஆப் நமக்கு வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் வீடியோ இது நம்ம என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோட ஃபைல் சைஸ் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் வீடியோ வந்து ஃபோல்டரில் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே கண்டினியூன்னு இருக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து வேறு ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் நம்ம கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸ்மால் ஃபைல் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைலோட சைஸ் ரொம்பவே கம்மியாயிரும். அட் த சேம் டைம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். உங்களுக்கு எந்த அளவு ஃபைல் சைஸ் வேணும், தென் அதுக்கப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபைல், தென் அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆயிருச்சு. ஒரிஜினல் நமக்கு வந்து 2.3 MB, இப்போ நமக்கு வந்து 420 KB வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நம்மளால ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு சாம்பிள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம வந்து 98 MB, இதை கம்ப்ரஸ் பண்ணி எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ கம்ப்ரஸ் ஆயிருச்சு. ஸோ ஒரிஜினல் ஃபைல் சைஸ் நமக்கு வந்து 98 MB, பட் கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் 22 MB வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தா ஃபைல் கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஃபைல் சைஸ் வந்து கம்மி பண்ண முடியுது. அட் த சேம் டைம் நம்ம குவாலிட்டி வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வீடியோ கன்வெர்ட்டர். இதை யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோட ஃபைல் ஃபார்மேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ண வீடியோட ஃபைல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா MP4 நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே நமக்கு வந்து பார்த்தா கண்டினியூ இருக்குது, கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து சேஞ்ச் ஆகும்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். என்கோடர் வந்து அப்படியே விட்டுருங்க. தென் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்க நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபைல் ஃபார்மேட் வேணுமோ அதை மாற்றிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா MKV வந்து வேணும். அதுக்கப்புறம் குயிக் கம்ப்ரஷன் வந்து இருக்குது. இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட் த சேம் டைம் உங்களோட வீடியோட ஃபைல் ஃபார்மேட்டும் சேஞ்ச் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட ஃபைல் சைஸும் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பாருங்க வீடியோட ஃபைல் ஃபார்மேட்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து வீடியோட ஃபைல் சைஸும் நமக்கு வந்து கம்ப்ரஸ் ஆனதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்மளால் வீடியோ கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிம் அண்ட் கம்ப்ரஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைலை வந்து ட்ரிம் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ. இப்போ நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஒன்று ட்ரிம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பார்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். தென் கட் அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற இடம் மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஏரியா டு இந்த ஏரியா மட்டும் போதும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு தென் கீழே நமக்கு வந்து கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அட் த சேம் டைம் நமக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ வந்து கட் பண்ணியாச்சு. பிஃபோர் நமக்கு வந்து 5 MB, இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் சைஸ் வந்து 2 MB கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேணுன்ற இடத்த வந்து கட் பண்ணிக்க முடியும், ட்ரிம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் கிராப் அண்ட் கம்ப்ரஸ். இதில் நம்மளால வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு எந்த வீடியோவோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே நமக்கு வந்து கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட் வந்து கேட்கும். ஸோ 1.1 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இல்லை 9.16 இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் 16:9 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட ஃபைல் ஃபார்மேட்டு. தென் அதுக்கப்புறம் ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மேனுவலாக வந்து பார்த்தா பண்ணிக்க முடியும் எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா கண்டினியூன்னு இருக்கும். அந்த கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜஸ்ட் ப்ளே பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். இங்கே வந்து பாருங்கள் நம்ம கிராப் பண்ணியிருந்தோம், அதே சைஸ்க்கு வந்து வீடியோ வந்து கிராப் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிராப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வீடியோ ஸ்பீட். இதை யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணலாம், நமக்கு என்ன வீடியோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம வீடியோ செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஏரியா டு இந்த ஏரியா மட்டும் ஸ்பீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ண முடியல. நமக்கு இந்த மாதிரி நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் 2.5x கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான ஃபைல் சைஸ். தென் கண்டினியூ வந்து கொடுக்கலாம்.
இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ நம்மளால் ஸ்பீடானது வந்து பார்க்க முடியுது. இது மாதிரி நம்மளால் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து இருக்குது, அந்த வீடியோ அப்படியே நம்ம ஆடியோவை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ செலக்ட் பண்ணலாம். ஓகே, வேணுன்ற வீடியோ ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கீழே கண்டினியூ. நமக்கு என்ன ஃபைல் ஃபார்மேட் வந்து வேணும்னு கேட்குது. ஸோ எனக்கு வந்து MP3. தென் அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்ட்ராக்ட். அதுக்கப்புறம் ப்ளே பட்டன் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட வீடியோ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோவில் இருக்கிற ஆடியோ தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு இந்த மாதிரி சில ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்கள் வீடியோ எப்போ எடிட் பண்ணணும், ஃபாஸ்ட் பண்ணணும், ட்ரிம் பண்ணணும், கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ரஸர் ஆப், இந்த ஆப் பற்றி பார்த்துருந்தோம். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்க்கான அஃபிஷியல் ப்ளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.